அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் சிலுவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலுவை போட்டுட்டு இது வந்து எங்கள் பங்காளி வீட்டில் வளர்த்த ஒவ்வொருத்தரும் பசங்களை வந்து சிலுவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அப்படியா, அதாவது எங்கள் பெரிய குழந்தையோட ஒய்ஃபு, அவங்க வந்து 2 பசங்களுக்கும் சிலுவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது வந்து என் கூட பிறந்த அக்கா வீட்டுக்காரு, எங்கள் மாமா. பசங்களோட அம்மா வந்து கடைசியாக தான் போடணும், அதனால நான் தான் கடைசியாக போட்டேன் சிலுவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஊர்வலம் கிளம்பியாச்சு. ஊர்வலம் கிளம்பி நேராக சர்ச்சுக்கு போகணும். புது நன்மை விழானா இதான் முதல் திருவிருந்து விழா. பசங்க முதல் நன்மை வாங்கிறது, இதுக்கு பேர் தான் அர்த்தம் கேட்டிங்கன்னா இதுதான் அதோட அர்த்தம். அதுக்கப்புறம் நாணத்தாய் நாணத்தவப்பெண் அவங்க வந்து வாங்குறாங்க, நான் வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்ப சார்பாக எல்லாத்துக்கும் பொன்னாடை போற்றணும். சிறப்பான முறையில் கைவிட்டதற்கு முதற்கண் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பலியை சிறப்பான முறையில் நமக்கு அளித்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த வீட்டாளர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருமண மேல்நிலைப் பள்ளியில் தங்கேஸ்வரி தந்தை அவர்களுக்கு மக்கள் சார்பாக கொண்டாடி நமது திருமண யோக பள்ளியினுடைய அருள் சகோதரி அவர்களுக்கு குடும்பத்தார் சார்பாக கொண்டாடி இருக்கிறது. அடுத்து இன்று நமக்கு நல்ல ஒரு இசையை மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பசங்கள் வந்து 2 ஃபாதருமே வந்து ஜெபமாலை போட்டு ஆசீர்வதிச்சு இது போட்டார், ஜெபமாலை போட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஹெச்எம்னு சொல்லுவாங்க, பள்ளி ஹெச்எம்மாவும் இருக்கார் ஃபாதர். அடுத்து பார்த்திங்கன்னா பங்கு தந்தை அவர்கள். போட சொல்லு. பெரிய
அடுத்து வந்து பார்த்தா தாய் மாமா வந்து மாலை போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா என் 2 தம்பியும் முன்னாடி சீர்வரிசை ஏற்ற போயிட்டாங்க. அங்கே ஆள் இல்லை. அதனால் என் நடு தம்பியே 2 பசங்களுக்கும் மாலை போட்டாச்சு. பெரிய தம்பியும் அப்போதைக்கு ஆள் இல்லை, சர்ச்சில் டைம் ஆகிடுச்சு, ஊர்வலம் வர போகணும் அப்படிங்கிறதுனால நடுத்தம்பி வந்து 2 பசங்களுக்கும் மாலை போட்டு இது பூக்கட்டு கையில் கொடுக்குறாங்க, சிலுவை போட்டு. இதுதான் என் தம்பி. தாய் மாமன் தானே மாலை போடணும், எங்கேயா இருந்தாலும் தாய் மாமன் வர வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் தாய் மாமன் வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க தான் வந்து எல்லா முன்னாடியுமே எல்லாமே செய்யணும். அந்த விஷயத்தில் எங்கள் நாட்டு மீன் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் பெரிய நாத்தனா தான் நினைக்கிறாங்களே, அவங்க எங்கள் நாத்தனா அவங்க கோயம்புத்தூர், அவங்கள கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனா வந்து சிலுவை போட்டு பசங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவங்க பெரிய நாத்தனா சின்ன நாத்தனா அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் தட்டு தாம்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஊர்வலம் போகிறதுக்கு. இது வந்து அம்மா வீடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 3 குடம் தட்டு தாம்பலம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனா ஒருத்தவங்க, அவங்க எங்கள் ஜூலி நாத்தனாவும் ஜெனிஃபர் நாத்தனாவும் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஆல்ரெடி. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு 11 செட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 குடமும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுது. ஊர்வலத்துக்கு வந்து தம்பிங்க நாத்தனாருங்க எல்லாமே குடம் தட்டு தாம்பலத்தை வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த பலகார குடம். ஆனால் சிலுவை போட்டு நம்ம தான் தூக்கி வைக்கணும், வீட்டு ஆளுங்க தான் தூக்கி வைக்கணும். சிலுவை போட்டு எல்லாருமே தூக்கி வச்சிட்ருக்கோம். அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த குடத்தை தூக்கி தலையில் வச்சா ஊர்வலம் சுற்றி வருவாங்க.